ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். இன்று தனுர் மாதத்தின் 16வது நாளாகிய 16வது பாசுரத்தை பற்றி நாம் இப்போது சேவிப்போம். இன்று கோஷ்டியில் சேவிக்கும் போது இந்த பாசுரத்தை 2 முறை சேவிப்பார்கள். அதாவது இரட்டை பாசுரம் என்று அழைக்கப்படுவார்கள். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோ எம்பாவாய். இப்பாசுரத்தின் விளக்க உரையாக, எங்களுக்கெல்லாம் நாயகனான கண்ணனின் தந்தையான ஸ்ரீ நந்த கோபாலனுடைய மாளிகையின் வாசலை காப்பவனே, தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மணிகளால் நிறைந்த கதவை திறப்பாய். நாங்கள் எல்லாரும் சிறு இடைச்சிகள் அதிகாலையில் எழுந்து கண்ணனை பாடுவதற்காக வந்தோம். கண்ணன் எங்களுக்கு பறை என்கின்ற வாத்தியத்தை கொடுப்பதாக உறுதி அளித்தான். எங்களுக்கு கதவை திறப்பாய் என்று இப்பாசுரத்தின் விளக்க உரையாக ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் சாதித்து அருளியிருக்கிறார். இன்று இப்பாசுரத்தை சுருக்கமாக முடித்துக்கொள்வோம். அடுத்து நாளிலிருந்து பகல் 10 உற்சவம் ஆரம்பிக்கப்படுகிறது. பகல் 10 ரா10 என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு எனக்கு தெரிந்தவரை அனைவருக்கும் விளக்கம் கொடுக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாளும் பின்னாடி 10 நாளும் நடக்கின்ற உற்சவமே பகல் 10 ரா10 உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பகல் 10 ரா10 உற்சவம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, என்ன காரணம், அதற்கு பகல் 10 ரா10 உற்சவம் என்றால் என்ன என்பதற்கு இன்று விளக்கம் அளிக்கிறேன். ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார், அதாவது திருடனாக இருந்து வழியில் திருடி பொருள் சேர்த்து ஸ்ரீரங்கா கோயிலுக்கு கட்டுவதற்கு, கோயில் காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட திருடனாக இருந்தவரும் பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டு ஆழ்வாராக மாறினார். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர். அன்று அவர் திருநெடுந்தாண்டகம் என்ற திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் முன்னாட அபிநயத்தோட ஆடி பாடி பாசுரங்களை சேவித்தார். இதனால் பெருமாள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இப்பாசுரத்தில் அகமகிழ்ந்து அவர் இவ்வளோ நாள் சமஸ்கிருத வடமொழி பாடல்களையே கேட்டிருந்ததுனால அவர் தமிழில் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சேவித்த உடனே அவருக்கு இன்பம் தாங்க முடியாமல் திருமங்கை ஆழ்வார் முன்பே தோன்றி, நீ உன்னுடைய திருநட்சத்திரத்தன்று என்னையே சந்தோஷப்படுத்தினாய், அதனால் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று ஸ்ரீ ரங்கநாதர் கேட்டார். அதற்கு திருமங்கை ஆழ்வார், நாமெல்லாம் வந்தா எனக்கு இது வேணும், பெருமாளே நேரில் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல், தமிழ் பாசுரங்கள் எப்பவுமே பெருமாள் கேட்பதில்லை, தமிழுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கறதுனால இந்த தமிழ் பிரபந்தங்கள் எப்பொழுதுமே நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்மாழ்வார் என்பவருடைய பாசுரங்களை நீங்கள் செவி மடித்து கேட்க வேண்டும், இந்த வரத்தை எனக்கு அருளுங்கள் என்று கேட்டார். சரி கேட்போமே அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு. உடனே அது எப்போ, எந்த நாளில் எப்போ கேட்கலாம், நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு. உடனே திருமங்கை ஆழ்வார் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள்லேருந்து 10 நாட்கள் மாலையில் ஆரம்பித்து இப்பாசுரங்கள் தினம்தோறும் 100 பாடல்களாக 1000 பாடல்கள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாட்களுக்கு 10 நாட்கள் உற்சவமே நம்மாழ்வார் திருநாள் தொழல், நம்மாழ்வார் திருநாள், அதாவது திருவாய்மொழி திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு ரா10 உற்சவம் ஆரம்பமானது. ரா10 உற்சவம் முடிந்த பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள் என்பவர் திருமங்கை ஆழ்வாரின் பெருமாளிடம் வேண்டி கொண்டதனால தானே நம்மாழ்வார் பாசுரங்கள்லாம் நம்ம பெருமாள் செவிமடுத்து கேட்கிறார். 4000 திவ்ய பிரபந்தங்களில் 4000 பாடல்கள் இருக்குது. மீதமுள்ள பாசுரங்களை பெருமாள் கேட்க வேண்டும் என்பதற்காக, திருமங்கை ஆழ்வார்க்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் என்ன பண்ணார், பெருமாள் கிட்ட திருமங்கை நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்டால் மட்டும் போதாது, மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களையும் கேட்க வேண்டும், முக்கியமாக திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை கேட்க வேண்டும் என்று பெருமாளிடம் விண்ணப்பம் செய்கிறார். அதற்கு
கேட்கலாம் என்று பெருமாள் புன்னகையோடு அருள்மொழிந்தார். அதற்கு அது எப்போ சேவிக்கலாம் கேட்கலாம் என்று நாதமுனிகளரிடம் பெருமாள் கேட்கும்போது, வைகுண்ட ஏகாதசி ஒட்டி வருகின்ற 10 நாட்கள் ராப்பத்து உற்சவம் என்பது போல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு மார்கழி மாதத்தில் 10 நாட்கள் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தையும் மற்ற ஆழ்வாருடைய பாசுரத்தையும் தயக்குந்து செவிமடித்து கேட்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதன்படி வைகுண்ட ஏகாதசிக்கு 10 நாட்கள் முன்னர், அதாவது முதல் 5 நாட்கள் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களும் 5 to 10 நாட்கள் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களும் சேவிக்கப்படுகிறது. இதுவே பகல் 10 உற்சவம் அப்படி என்று ஏன்னா பகலில் சேவிப்பார்கள், அதனால் இது பகல் 10 உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு 10 நாட்கள் சேவித்தவுடன் பாடல்கள் நிறைவுபடும் போது மீதி உள்ள பாடல்கள் மிச்சம் இருக்கிறது. அதனால் 20 நாள் முடிந்தபடி 21ஆம் நாள் இயற்பா காலையிலிருந்து மாலை வரை சேவிக்கப்படுகிறது. இதன் மூலம் 4000 பாடல்களையும் பெருமாள் செவிமடுத்து தமிழ் இன்னமுதை பருகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இதுதான் ராப்பத்து உற்சவம், பகல் 10 உற்சவம். 21 நாட்களில் இந்த பகல் 10 ராப்பத்தில் 4000 பாடல்கள் சேவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கோயிலிலும் இந்த உற்சவம் மாறுபடுவதில்லை. இன்று பகல் 10 உற்சவம் ஆரம்பம். ஏன்னா இன்று டிசம்பர் 31, ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி. அதனால் 10 நாளைக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்படுகிறோம் பகல் 10 உற்சவம் என்று சொல்லியிருக்கோம். அதனால் இன்று முதல் பகல் 10 உற்சவம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆழ்வார்கள் பாசுரங்கள் இந்த 21 நாட்கள் முழுவதுமாக சேவிக்கப்படுகிறது. அதுபோல் நீங்களும் உங்களால் முடிந்த பாசுரங்களை இந்த மாதங்களில் சேவித்து பெருமாளினுடைய அருளையும், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாரின் அருளையும், ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரின் அருளையும், ஸ்ரீ ஆண்டாள் அருளையும் பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரதி.